வணக்கம் மகளே, நம்ம 97 டே 27 காலையில எழுந்துச்சு பால் கூட ஓட்ஸ் கலந்து குடிச்சிட்டு காலேஜுக்கு கிளம்பியாச்சு. காலேஜுக்கு போனோடனே மேம் எல்லாரும் அப்சர்வேஷன் எழுதிக்கிறானுங்களா இல்லையான்னு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நண்பர்கள் வேற எழுதாது இருந்தானுங்க, அதனால பரபரப்பா எழுதிருந்தானுங்க. கிளாஸ்ல கவனிக்க சொன்னா கேம் ஆடிக்கின்னு ரிலாக்ஸா ரீல்ஸ் பார்த்துன்னு இருக்கானுங்க. அப்புறம் அவர்லாம் முடிஞ்சோடனே மதியானம் நம்ம கிளம்பி ஹாஸ்டலுக்கு வந்து 4 முட்டையை சாப்பிட்டு அப்படியே மெஸ்ஸுக்கு போய் வெரைட்டி ரைஸையும் சாப்பிட்டு திரும்ப காலேஜுக்கு போயிட்டேன். இன்னைக்கு காலேஜில் நண்பர் தான் செமினார் எடுத்திருந்தாரு. அதை கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு அப்படியே காலேஜ் முடிஞ்சோடனே சாயந்தரமா கிளம்பி ஜிம்முக்குள்ள வந்தாச்சு. ஜிம்முக்குள்ள போய் இன்னைக்கு ஒர்க் அவுட் பேக்கும் பைசப்பும் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் டெட் லிஃப்ட்டை போட்டு பேக்கில் லேட்டுக்கு ஒரு 4 வேரியேஷனும் அப்புறம் கொஞ்ச நேரம் கேப் விட்டு பைசப்பில் ஒரு 4 வேரியேஷன் தரமாக போட்டாச்சு. அவ்வளோதான் இன்னைக்கு நாளைக்கு அண்டையில் வைப்போம். எல்லாரும் டாட்டா. வணக்கம் மகளே, நம்ம 97 டே 27 காலையில எழுந்துச்சு பால் கூட ஓட்ஸ் கலந்து குடிச்சிட்டு காலேஜுக்கு கிளம்பியாச்சு. காலேஜுக்கு போனோடனே மேம் எல்லாரும் அப்சர்வேஷன் எழுதிக்கிறானுங்களா இல்லையான்னு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நண்பர்கள் வேற எழுதாது இருந்தானுங்க, அதனால பரபரப்பா எழுதிருந்தானுங்க. கிளாஸ்ல கவனிக்க சொன்னா கேம் ஆடிக்கின்னு ரிலாக்ஸா ரீல்ஸ் பார்த்துன்னு இருக்கானுங்க. அப்புறம் அவர்லாம் முடிஞ்சோடனே மதியானம் நம்ம கிளம்பி ஹாஸ்டலுக்கு வந்து 4 முட்டையை சாப்பிட்டு அப்படியே மெஸ்ஸுக்கு போய் வெரைட்டி ரைஸையும் சாப்பிட்டு திரும்ப காலேஜுக்கு போயிட்டேன். இன்னைக்கு காலேஜில் நண்பர் தான் செமினார் எடுத்திருந்தாரு. அதை கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு அப்படியே காலேஜ் முடிஞ்சோடனே சாயந்தரமா கிளம்பி ஜிம்முக்குள்ள வந்தாச்சு. ஜிம்முக்குள்ள போய் இன்னைக்கு ஒர்க் அவுட் பேக்கும் பைசப்பும் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் டெட் லிஃப்ட்டை போட்டு பேக்கில் லேட்டுக்கு ஒரு 4 வேரியேஷனும் அப்புறம் கொஞ்ச நேரம் கேப் விட்டு பைசப்பில் ஒரு 4 வேரியேஷன் தரமாக போட்டாச்சு. அவ்வளோதான் இன்னைக்கு நாளைக்கு அண்டையில் வைப்போம். எல்லாரும் டாட்டா.